ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ரேக்ஸ். வெல்கம் டு ரேக்ஸ் மைனிங். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முனிரோ மைனிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்ம இது வரைக்கும் முடிச்சிருமோன்னு பார்த்தீங்கன்னா முனிரோ மைனிங்கோட கான்ஃபிகரேஷன் வரைக்கும் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், இதாங்க ஃபைலு, இந்த கான்ஃபிக் ஃபைலுங்கிறது. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணுன்னா மெயினாக ஒரு ஓவராக இருக்காதுங்க, சும்மா லைட்டாக கொஞ்சம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ங்கிற இடத்துல வந்து உங்கள் வேலெட் அட்ரஸ் போட்டுக்கணும், மறக்காமல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூஆர்எல்ங்கிற இடத்துல பூலோட போட்டுக்கோங்க, ஏன்னா பூலில் நீங்கள் மைண்ட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வரும், இது பார்த்திங்கன்னா இதாங்க நம்ம மைண்ட் பண்ண போகிற பூல் சப்போர்ட் XMR. நம்ம ஏன் இந்த பூல் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துருக்கோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா PPLNSங்கிற பேமெண்ட் ஸ்கீமில் வருதுங்க. PPLNSனால் பேப்பர் லாஸ்ட் எண்ட் ஷேர். நீங்கள் வந்து இப்போ ஹேஷ் ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அது 50 ஹேஷ் ரேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 50 மெகா ஹேஷாக இருந்தாலும் சரி, 50 ஜிகா ஹேஷாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரிவார்டு வரப்போகுது. நீங்கள் ஆனால் அதில் பிளாக் ஃபைன் பண்ண அவசியம் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஹேஷ் ரேட் ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணலாம். ஆனால் லேப்டாப்பில் வந்து நீங்கள் அதிகமாக பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுறதால லேப்டாப் சீக்கிரமாக வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 50,000 கொடுத்து வாங்குறீங்க, அதானே நீங்கள் வந்து ஒரு 100 200 ஆசைப்பட்டு நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது. அதே நீங்கள் தனியாக நான் டெஸ்க்டாப் வச்சுருக்கேன், நல்ல ஒரு ஸ்பெக் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ வாங்க, இப்போ இந்த பூல் இப்படி தாங்க இருக்கும் இன்டர்ஃபேஸு. பார்த்திங்கன்னா இப்போ வந்துடும் பாருங்கள், தீம் மாற்றிக்கலாம். தீம் இருக்குது இதில், வேறு ஹோம், பிளாக்ஸ் போனீங்கன்னா எப்போ பிளாக் ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏஜ் என்ன, மெச்சூரிட்டி என்ன, எல்லாமே போட்டிருக்கோங்க. எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ஹைட் என்ன, இவ்வளோதாங்க இதில் நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட், எவ்வளோ பேர்த்துக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபீஸ் எவ்வளோ, பேமெண்ட் சென்ட்டு பாருங்கள், இவ்வளோ பேர்த்துக்கு போயிருக்கு பாருங்கள். 0.44 XMR போயிருக்கு இப்போ தான், ஓகேங்களா? 32 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க போயிட்டு. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஹெல்ப்புக்கு வந்துடும். இதுதாங்க முக்கியமானது, இன்ஸ்டால் வேலெட் அண்ட் கிரியேட் அட்ரஸ். அதாங்க நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வாலெட் அட்ரஸ் எடுத்துக்கிட்டு, ஆனால் நீங்கள் வந்து செயின் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், முனிரோ செயினு, ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அது நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வீடியோ நம்ம தனியாக போட்டுடலாம். ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும், ஓகேங்களா? இன்ஸ்டால் மைனிங் சாஃப்ட்வேர், அதான் நம்ம வந்து பாருங்கள் XMR ரிக்கில் போய்ட்டு செட்டப் விசாடு, இது என்னென்னு பார்த்துக்குவோம். பாருங்கள் விசாட் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கன்ஃபிகரேஷன் கொடுத்துக்கணும், பாருங்கள் இங்கே இருக்குது. ஆட் பூல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பூல் மைண்ட் பண்ண போகிறீங்களோ அது சப்போர்ட் XMR. வேலெட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு எது வேணால் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் போட்டுறேன், நேம் ஒன்று. ஆட் பூல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கெட் போயிடலாம். இப்போ CPU கிளிக் பண்ணிக்கணும். ஓப்பன் CLனா இங்கே வந்து AMD GPU உங்கள்கிட்ட இருக்குது, நான் அதுலேயும் நான் மைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாங்க. நான் வந்து CPUவில் மைண்ட் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து இதில் தான் மைண்ட் பண்ண போகிறேன். AMD GPU என்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் அதை மைண்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட AMD GPU இல்லை, NVIDIA GPU தான் இருக்குது, இன்டெலோடது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கிளிக் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் CPU மைண்ட் பண்ண போகிறதில்ல, ஆனால் வந்து இதில் மைண்ட் பண்ண போகிறேன்னா இப்படி கொடுத்துக்கணும், ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம், இது ஒன்று மட்டும் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா தான் ரொம்ப எஃபிஷியன்ட், CPU தாங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு போய்க்கலாம். என்னென்ன டொனேஷன் பர்சன்டேஜ், நியூ 1% இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு பாருங்கள், இது வந்து கான்ஃபிக் ஃபைலோட இதுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் லைனு. கமெண்ட் எனக்கு கொஞ்சம் கோடிங் தெரியும்னா நீங்கள் இதுக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இப்படி தாங்க இருக்கும். என்ன பண்ணணும், என்ன போட்டிருக்கோம் எல்லாமே சொல்லிடுங்க, ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இந்த கன்ஃபிகரேஷன் விசார்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூலுக்கே வரும், இல்லை வந்து கன்ஃபிகரேஷன் செட்டிங் வரும். இப்போ இந்த செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தாங்க போடணும். பூல் அட்ரஸ், இந்த URL இருக்கா, இங்கே பாருங்கள் URL இருக்கா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இது இருக்கா, இந்த இடத்துல தாங்க நம்ம போடணும். இப்போ வந்து என்ன போடணுன்னா பாருங்கள் 333 இந்த போர்ட் வந்து எதுக்குன்னா என்கிட்ட வந்து லோ எண்ட் இருக்குது,
ஓகேங்களா. i3 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து i3ன்னா ரைசன் இருக்குது, ரைசனில் லோ எண்ட் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு போயிடலாம். அதே மீடியம் இருக்குது, i5 இருக்குது, i7 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் போட்டு போய்க்கலாம். ஹை எண்ட் வச்சுருக்கேன், i9 வச்சுருக்கேன், ரைசன் 9 வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை எண்ட் போடலாம். ஓகேங்களா. இது மேஜர் அஃபெக்ட் பண்ணாது, இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல அவ்வளோக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கமாண்ட் லைன்னா அதுக்கு வேறு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் கீழே லிங்க் தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மைனிங் பாருங்கள். பிபிஎல்என்எஸ் பேப்பர் லாஸ்ட் என் ஷேரு பூல் ஃபீஸ் வந்து 0.6%. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஃபால்ட் பீரியட் வந்து 0.1. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கன்ஃபர்மேஷன் டைம் வந்து 60. இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு வந்துடுவோம். ஸ்டார்ட் மைனிங்கு ஸ்டார்ட். நீங்கள் வந்து இங்கே வந்துங்க உங்களோட அட்ரஸ் போட்டுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம போய்க்கலாம். பாருங்கள் என்னோடய அட்ரஸ் போட்டேன். நீங்கள் வந்து இந்த காயின் பாருங்கள், என்ன காயின் மைன் பண்ண போகிறீங்கன்னா முனிரோ தான் நான் போடுறேன். நான் முனிரோன்னு போட்டிருக்கேன். அல்காரிதம் வந்து நல் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அது வந்து ரேண்டம் எக்ஸாக அது வந்து எடுக்க போகுது, பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு காயினோட அல்காரிதம் அதே நான் வேறு காயின் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கணும். அப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த காயின் பேர் கூட கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. யூஆர்எல் போட்டிங்கனாலே வந்துடும் மேக்ஸிமம். இல்லைங்களா. ரிக் ஐடி கொடுத்துக்கணும் மறக்காமல். ரிக் 1 பாஸ்வேர்ட் தேவையில்ல. ஆனால் இந்த இன்டர்டேஷன்லாம் நீங்கள் மறக்காமல் கொடுத்துக்கணுங்க. ஓகேங்களா. இந்த கமா கோலன் நீங்கள் எதுவுமே விட்டுறக்கூடாது. சின்ன இது விட்டாலும் உங்களுக்கு வந்து அப்படியே பிளாக்காக வந்துட்டு அப்படியே போயிடும். அது எங்கே பிளாக்காக வரும்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எக்ஸ் வருவோம். தெரியுதுங்களா. இதுதாங்க முக்கியமானது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிபியூ இருக்குது, அது லோ எண்டாக ஹை எண்டாக எப்படி பார்க்கலாம். இதை நம்ம இங்கே என்ன போடணும் அதுதாங்க இப்போ அதுக்கு நம்ம வருவோம். பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் கோர் கவுண்ட்டு. ஓகேங்களா. கோர் கவுண்ட்டு தான் இங்கே நம்ம வந்து போட போகிறோம். உங்கள் சிபியூவில் எத்தனை கோர் இருக்கோ, நீங்கள் விண்டோஸாக இருந்தால் ஒரு 1 or 2 விண்டோஸ் நான் ரன் பண்ணுறேன், இந்த மைனிங் இருக்குது நான் விண்டோஸில் தான் ரன் ஆக போகுதுன்னா 1 or 2 கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் போடணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு. ஓகேங்களா. இல்லைனா ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடும், ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் வந்து ஹை ஓஎஸில் தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவைங்க. ஃபுல் கோரும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க பேசிக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் கோருக்கு போகிறதால இன்னும் எஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர் 2 கோர் குறைக்கிறதால உங்களுக்கு எஃபிஷியன்ஸாக கம்மியாக போகுது. அதுக்காக நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் நீங்கள் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹை ஓஎஸ் சேர்த்திக்கலாம். அது மைனிங் பண்ண போகிற மாதிரி இருந்தால் பாருங்கள் 0. அது எங்கே போய் நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுங்க. டாஸ்க் பார் வந்துடுங்க, ரைட் கிளிக்கு. ஓகேங்களா. டாஸ்க் மேனேஜர் போயிடணும், பர்ஃபார்மன்ஸ் போயிருங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்குங்க. ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இங்கே பாருங்கள் மோர் டீட்டெயில்ஸ்னு இருக்கா, இது கொடுக்கணும். இது கொடுத்தோன்னே பர்ஃபார்மன்ஸ் வந்துடணுங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்குங்க. இது ஏதோ ஒன்றில் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே பாருங்கள் சிபியூன்னு இருக்கா, இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே கோர் கவுண்ட் பார்க்கணுங்க. உங்களோட கோர் கவுண்ட்டு பாருங்கள் 2ன்னு இருக்கா. உங்கள் சிபியில் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். ஹை எண்டாக இருந்தால் 16, 24 கூட இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இதில் எவ்வளோ கோர் கவுண்ட் இருக்கோ 2 தான் இருக்குது. அதில் நம்ம 1 போட்டு வேணால் பார்க்கலாம். ஓகேங்களா. இதாங்க இப்படி தான் கோர் கவுண்ட் பார்க்கணும். இதிலே வந்து பார்த்துக்கலாம் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, ஒய்ஃபைனா ஸ்பீடு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. சிபியோட பர்சன்டேஜ் எவ்வளோ பாருங்கள் 38% ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. வீடியோ டிகோடு, ஷேர்டு ஜிபி மெமரி, நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குங்க இதில். யூட்டிலைசேஷனு. ஓகேங்களா. சிபி யூட்டிலைசேஷன் வந்து நம்ம வந்து 13 இருக்குது. நீங்கள் ஆனால் மைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சிபி யூட்டிலைசேஷன் போனீங்கன்னா 80, 90 அது மாதிரி வருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துடுவோம், க்ளோஸ் கொடுத்துருவோம். பாருங்கள் நான் வந்து என்கிட்ட 2 கோர் தாங்க இருக்குது எனக்கு லோ எண்ட் லேப்டாப்பை. நான் வந்து 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா. 1 போட்டு அவ்வளோதான் 0. இப்போ அதே என்கிட்ட 10 இருக்குது, நான் என்ன பண்ணணும், சரி 5 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஏன் நம்ம 4 வரைக்கும் போகிறோம், 5 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம 5 ஏன் போடணும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்தே அதை எடுத்துக்கும். ஓகேங்களா. 0லேருந்தே ஒரு கோர் கவுண்ட்டு தான். 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது எத்தனை கோர்னு பார்த்தீங்கன்னா 5 கோர் இருக்குது. ஓகேங்களா. 5 கோர் பார்த்துக்கோங்க. 5 கோர் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 5 கோர் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 4 தான் நம்ம கணக்கானா 0 போட்டுருவோம்.
ஓகேங்களா. 0 ஆனால் ஒரு கோர் கவுண்டு தான். பார்த்தீங்கன்னா 5 கோர் நம்ம போட்டுருவோம். 5 கோர் நம்ம வந்து இது நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கம்மா போட்டு தாங்க போடணும். பாருங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கம்மா போட்டுக்கோங்க. இது எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 0ல் போட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் நீங்கள் மாற்றுனீங்கன்னா இந்த கம்மா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ தாங்க ரிக் ஐடி. ஓகே, எல்லாமே இருக்குது. இது மாற்றிக்கலாம். இது லோ எண்டுங்கிறதால 3 நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எடிட்டில் இருக்கோம். ஓகேங்களா. நோட்பேட் எடிட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டார் இருக்கா. இந்த ஸ்டார் சிம்பிள் இருந்துச்சுனாலே அது வந்து எடிட்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் வருங்க. நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் வரும். எப்படி நான் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+S கொடுத்துக்கோங்க. பாருங்கள், மறைஞ்சிருச்சா. வந்து சேவ் ஆயிடுச்சு. அதே திருப்பி நான் மாற்றுறேன். ஓகேங்களா. இப்போ என்ன மாற்றலாம்? சரி, ஓகே, இதே மாற்றலாம். பாருங்கள், ஸ்டார் வந்துருச்சா. திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டு அது கொடுக்கணும். ஸ்டார் போயிடுச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். Ctrl+S கொடுத்துடலாம். சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ போட்டு இப்போ நான் மைண்ட் பண்ணலாம். இன்ட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நம்மளோட இது இருக்குது. கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தாங்க கொடுக்கணும். எப்போ நீங்கள் கொடுத்தாலும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜெலாம் நம்ம கொடுத்துடணும் எல்லாமே. ஓகேங்களா. இப்போ நீங்கள் மைனிங் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்து வேறு எந்த இது ஃபைலும் நீங்கள் வச்சுக்காதீங்க. பேங்க் சம்மந்தப்பட்டது அது மாதிரி நான் என் சிஸ்டத்தில் பண்ணுறேன் அது மாதிரினா நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப மிலிஷியஸானதுங்க. ஓகேங்களா. பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபைல் ஒட்டிக்கிட்டு வந்தாலும் நமக்கு தெரியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் நீங்கள் வந்து தனியாக வச்சுக்க பாருங்கள். ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க மைனிங்கில் மட்டும். இப்போ வந்து நான் மைன் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி பாருங்கள், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ அது எப்படி பண்ணுறது, மைனிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எவ்வளோ டெராஹாஷ் நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.